வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு தவேக தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். எஸ்ஐஆர் திருத்தத்தில் உள்ள 12 சிக்கல்களை பட்டியலிட்டு விஜய் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். எஸ்ஐஆர் திருத்தம் குறித்து விஜய் தரப்பில் என்ன கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து எதிர்கட்சிகள் நாடு முழுவதும் பல்வேறு கருத்துக்களையும் அது தொடர்பான கருத்துக்களையும் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகளை தவிர்த்து பல்வேறு கட்சிகள் அவர்கள் அந்த சிறப்பு தீர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த நிலையில சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையருக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை அமல்படுத்துவதில் இருக்கக்கூடிய 12 சிக்கல்களை விரிவாக கடிதமாக எழுதியிருக்கிறார். அதுல வெள்ளம் மற்றும் வெள்ள நிவாரண பணிகளுக்கான சாத்தியக்கூறுகள் காரணமாக பரிந்துரைக்கப்பட்ட கால தமிழக மக்களுக்கு குறிப்பாக சமமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். இதன் சாராம்சமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நவம்பர், டிசம்பர் காலங்கள்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன் எனக்கூடிய வடகிழக்கு பருவமழை உச்சத்துல இருக்கக்கூடிய காலம். இந்த நேரங்கள்ல தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும்பான்மையான நேரங்கள்ல அவர்களுடைய எண்ணத்தில் இல்லாமல் அவர்களுடைய ஊர்களுக்கே பயணிப்பது வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். அதே போல நவம்பர், டிசம்பர் முடிவடைந்ததற்கு பிறகாக டிசம்பருடைய இறுதியில கிறிஸ்துமஸும் அதே போல ஜனவரியுடைய முதல் காலத்துல பொங்கல் பண்டிகையும் வருவதால அதனையொட்டியும் அவர்களுடைய பொதுமக்கள் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணித்து வருவார்கள். இந்த நிலையில அதற்கு கூடுதலாக அந்த குறிப்பிட்ட காலத்திலிருந்து கூடுதலாக வானிலை நிலைகள் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் வருகைகள் அடைந்து உடல் ரீதியாக சாத்தியமற்றதாக இருக்கலாம். அந்த சாத்தியக்கூற கருத்தில் அவர்கள் கொள்ளவில்லை என்பதை ஒரு முதல் சிக்கலாக அவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்தபடியாக பிஎல்ஓக்கள், அதாவது பூத் லெவல் ஆபீசர்களிடம் தயாரிப்பு மற்றும் ஆவணங்கள் இல்லை என குறிப்பிடுகின்றனர். இதற்கு முன்பாக 2002 2005 இந்த எஸ்ஐஆர் எனும் சிறப்பு தீவிர திருத்தம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து வீடு வீடாக செல்லக்கூடிய அதிகாரிகளிடம் இந்த 2002, 2005 எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல்கள் குறிப்பிட்ட வகையில கையில கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அவர்களுடைய பெற்றோரின் பெயரை சரிபார்ப்பது உள்ளிட்ட தகவல்களை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த ஆவணங்களே அவர்களிடம் இல்லை என்பதை ஒரு குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார். மேலும் பெரும்பாலான ஆசிரியர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களே பிஎல்ஓக்களாக நியமிக்கப்படுவதாலும் அவர்கள் முதல் பாதியில பள்ளிகளுக்கும் அவர்களுடைய பணியிடங்களுக்கு சென்ற 2ஆம் பாதியில வருகைகளை பிஎல்ஓ பணிகளை முன்னெடுப்பதாகவும் அவசர நடவடிக்கை இது தொடர்பாக தேவைப்படுகிறது என குறிப்பிடுகிறார். அது மட்டுமில்லாமல் பூத் லெவல் ஆபீசர்கள் வருகை குறித்தும் பின்பற்ற வேண்டிய நடைமுறை குறித்தும் பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாதது பெரிய சிக்கலாக இருப்பதாக தெரிவிக்கிறார். ஒரே மாதிரியாக செயல்பட வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை பட்டியலிடுகிறார். அது மட்டுமல்லாமல் ஆவண கோரிக்கைகள் மற்றும் நிரந்தரமற்ற குடியிருப்பாளர்கள் நான் ரெசிடென்சியல் ரெசிடென்ஸ் என்ற அடிப்படையில நெறிமுறை பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அதாவது இப்போது இந்த ஆவணங்களும் தேவையில்லை என்று பிஎல்ஓக்கள் கூறுகின்றனர். ஆனால் வரைவு பட்டியல் வெளியிட்ட பிறகு இஆர்ஓ ஆவணங்களை கோரும் என்று கூறுவது குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இந்த அறிவிப்பை எப்போது எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் என்றும் குடிமக்களுக்கு எத்தனை நாட்கள் வழங்கப்படும் என்றும் சமர்ப்பிக்கும் முறை என்ன, அதாவது நேர்ல சமர்ப்பிக்க வேண்டுமா அல்லது ஆன்லைன்ல சமர்ப்பிக்க வேண்டுமா என பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் மாற்றம் செய்யப்பட்ட வாக்காளர்கள் குறித்து அண்டை வீட்டாரிடம் கேட்டு அவர்களின் படிவங்களை திரும்ப பெறுதல் தொடர்பாக பூத் லெவல் ஆபீசர்களின் அறிக்கையிடப்பட்ட நெறிமுறை குறித்து ஒரு தீவிர கவலை என்பது எழுந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர்களும் வாக்காளர்களும் அணுகும் போது இணையம் வழியாக ஆன்லைன் வழியாக எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பும் போது பல்வேறு சிக்கல்கள் இருப்பதை குறிப்பிட்டிருக்கின்றனர். உதாரணத்திற்காக ஆன்லைன்ல வாக்காளர் பட்டியலில் சேர்க்க எப்பிக் அட்டையை மொபைல் எண்ணுடன் இணைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கிராமப்புறங்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட பின்னணியில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல சொந்தமாக மொபைல் போன் வைத்திருக்காத அல்லது ஒரு சாதனத்தை பகிர்ந்து கொள்ளாத லட்சக்கணக்கான வாக்காளர்களை சேர்ப்பதில் குறிப்பிடத்தக்க ஒரு பிரச்சனையாக இருப்பதாகவும் அத்தகைய வாக்காளர்களுக்கு மாற்று வழிகள் எதுவும் வழங்கப்படவில்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது எப்பிக் மற்றும் ஆதார் இடையே சரியான பெயர் பொருத்தத்தை கட்டாயமாக்கும் இ சேவை, இ சைன் எனப்படக்கூடிய விஷயம் தேவைப்படுகிறது. பொதுவான சிறிய எழுத்துப்பிழை ஈடுபாடுகள், அதாவது
கே. குமார் கிருஷ்ணமூர்த்தி குமார் காரணமாக சமர்ப்பிப்புகளை தடுக்கும் அபாயத்தை ஏற்படுத்துவதாகவும் இதனை உறுதி செய்ய என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதும் தெளிவாக தெரியப்படுத்தவில்லை என விளக்கியிருக்கிறார். இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக ஆன்லைன் முறையில இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டக்கூடிய வாக்காளர்களுக்கு சமமான அணுகல் ஈக்விட்டி என்பது இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.